அருமையான ஒரு செல்வந்தன் ஒருவன் தன்னுடைய வழியிலே போய்கொண்டிருந்த போது வழியிலே ஒரு பிச்சைக்காரன் நினைச்சுதான் பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். அப்பொழுது இந்த செல்வந்தனை பார்த்து ஏதாவது அவனிடத்தில் கிடைக்குமா என்று சொல்லி தன்னுடைய கரங்களை நீட்டி எதிர்பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த செல்வந்தன் அவனை பார்த்து இவனுக்கு ஏதாவது நிச்சயமாக உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவனை அழைத்து, என்னிடத்தில் உனக்கு கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் ஒரு காரியத்தை என்னால் உனக்கு செய்ய முடியும். நீ நான் செய்கிற அந்த வியாபாரத்திலே உன்னை ஒரு பார்ட்னராக நான் சேர்த்துக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொன்னபோது அவனுக்கு ஒரே சந்தோஷம், மகிழ்ச்சி. என்னடா ஏதாவது பிச்சை போட்டு விட்டு செல்வான் என்று நினைத்தேன். ஆனால் இவர் என்னை தன்னுடைய பிஸ்னஸில் ஒரு பார்ட்னராக சேர்த்துக்கொள்ளுகிறார் என்று சொல்லுகிறாரே என்று சொல்லி அவருக்கு ஒரே சந்தோஷம். சரி என்று சொல்லிவிட்டார். அப்பொழுது நான் ஏதாவது அதில் பணம் போட வேண்டுமா என்று சொல்லி கேட்டபோது அவர் சொன்னாராம், நீ ஒன்றுமே அதில் போட வேண்டிய அவசியமில்லை, எனக்கு நிறையா ஏக்கரில் நிலம் இருக்கிறது, நீ என்ன செய், அந்த நிலத்தை எல்லாம் எடுத்து பண்படுத்து அதில் வருகிற எல்லா வருமானத்தையும் நீ வைத்துக்கொள் என்று சொன்னாராம். உடனே அவன் கேட்டாராம், அப்பொழுது நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், உனக்கு ஏதாவது கொடுக்க வேண்டுமா என்று சொல்லி. அப்பொழுது அவர் சொன்னாராம், அதில் வருகிற லாபத்தில் 90% நீ வைத்துக்கோ, 10% மாத்திரம் என்ன செய்ய எனக்கு கொடு என்று சொல்லி கேட்டாராம். அவனுக்கு ஒரே சந்தோஷம். உடனே அந்த நிலத்தில் போய் எல்லாம் நன்றாக பண்படுத்தி நிறைய பொருட்களை விளைய செய்து ஒவ்வொரு நாளும் அவனுடைய வேண்டிய தகுதிகளுக்கு வேண்டிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் ஒவ்வொரு நாளும் என்ன செய்தது, பெருகி கொண்டே இருந்தது. நன்றாக ஆசீர்வதிக்கப்பட்டான். ஒவ்வொரு மாதமும் கொண்டு போய் அந்த எஜமானனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த 10% ஒழுங்காக என்ன செய்தான், கொடுத்து கொண்டே இருந்தான். மாதங்கள் கடந்தது, வருடங்கள் கடந்தது. நன்றாக செழிப்பாக இவனும் ஆசீர்வதிக்கப்பட்டான். நல்ல கார், பங்களா எல்லாமே நன்றாக வாங்கினான். கடைசியாக போக போக அவனுடைய சிந்தைகள் மாறினது. நான் தான் இந்த நிலத்தில் எல்லா வேலையும் செய்கிறேன், நான் தான் பண்படுத்துகிறேன், இதில் வருகிற வருமானமெல்லாம் என்னுடையதாக இருக்கிறது, பின்ன ஏன் நான் இந்த எஜமானனுக்கு அந்த 10% கொடுக்க வேண்டும்? அவர் இந்த நிலத்தை பார்க்க வர்றதில்லை, என்னை பார்க்க வர்றதில்லை, என்னுடைய பிஸ்னஸை பார்க்க வர்றதில்லை, பின்ன நான் எதற்கு அவருக்கு அந்த 10% கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்தாராம், அந்த 10%ஐயும் கொடுக்கிறதை நிப்பாட்டி விட்டார். கடைசியாக அந்த எஜமானன் அதை அறிந்து 2 மாதங்கள் கழித்து அந்த மனிதனிடத்திலே வந்தார். வந்த உடனே, என்னப்பா இப்போ ஒரு 4-5 மாதமாக நீ வரவே இல்லையே, உன்னுடைய 10% கொண்டு வரவே இல்லையே, என்னாச்சு, உன்னுடைய பிஸ்னஸ் தோல்வி அடைஞ்சிட்டா என்று சொல்லி அதை கேட்க வந்தாராம். அப்பொழுது எஜமான இடத்துல வந்து சொன்னா, நான் எதற்கு உனக்கு கொடுக்க வேண்டும் அந்த 10%? நான் தான் வேலை செய்கிறேன், நான் தான் நிலத்தை பண்படுத்துகிறேன், அதில் வர்ற வருமானம் எனக்கு தான், நான் எதற்கு உனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னானாம். அதற்கு அந்த எஜமான் சொன்னானாம், எப்பா என்கிட்ட திரளான ஐஸ்வர்யம் செல்வம் இருக்கிறது, நான் ஏராளமான செல்வந்தனாக இருக்கிறேன், எனக்கு உன்னிடத்திலிருந்து வாங்க வேண்டிய அவசியமே இல்லை, ஆனால் நான் உன்னிடத்தில் ஏன் தெரியுமா அந்த 10% கேட்டேன், நீ எனக்கு நன்றியுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் அந்த 10% உன்னிடத்தில் கேட்டேன். ஆனால் நீயோ என்ன செய்த, அந்த 10%ஐயும் உனக்கு கொடுக்க மனமில்லாமல் நீ என்ன செய்து விட்டாய், நீ எனக்கு தீங்கு செய்ய நினைத்து விட்டாய் என்று அந்த செல்வந்தன் சொன்னானாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவரும் கூட அப்படிப்பட்டவர் தான். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவரிடத்தில் இல்லாத செல்வங்கள் அல்ல. அவர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன். அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நமக்கு வேண்டிய எல்லா விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து என்ன செய்கிறார், நம்மை வழி நடத்துகிறார். அவரிடத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்திற்கு கணக்கே இல்லை, செல்வங்களுக்கு கணக்கே இல்லை. அவர் இரக்கமும் கிருபையும் மனதுருக்கமும் நிறைந்த ஆண்டவர்.
அவரிடத்தில் நாம் சென்று கேட்கிற போதெல்லாம் அவர் முகம் கோணாமல் என்ன செய்கிறார்? நம்மை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கிறார், நம்மை மேன்மைப்படுத்துகிறார், நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்கிறார்? அவர் கௌரவப்படுத்துகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வாசிக்க கேட்ட பகுதியிலே யோசுவா 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அங்கு யோசுவாவை தேவன் என்ன செய்தார்? பார்த்து சொன்னார், இந்த ஜனங்களை நீ என்ன செய்ய வேண்டும்? கானான் தேசத்திற்கு நேராக நீ வழி நடத்த வேண்டும். வழி நடத்தும் போது அவர்களை என்ன செய்ய? பரிசுத்தப்படுத்திக்கொள், பரிசுத்தப்படுத்தும்படி சொல். அவர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்தின உடனே மறுநாள் இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? யோர்தான் நதி என்ன செய்ய வேண்டும்? கடக்க வேண்டும். அப்பொழுது நான் அவர்களோடு கூட இருப்பேன் என்று தேவன் யோசுவாவை பார்த்து சொன்னார். இந்த ஜோஷுவா ஜனங்களை ஆயத்தப்படுத்தினார். மறுநாள் கானான் தேசத்திற்கு நேராக செல்ல வேண்டும். நடுவில் யோர்தான் நதி வருகிறது. ஆகவே இவர்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜோஷுவா ஆசாரியர்களை ஏற்படுத்தினார், உடன்படிக்கை ஏற்படுத்தினார், பூரிக்கைகளை வாசிக்கிறவர்களை ஏற்படுத்தினார். திரளான ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அவர்களை பின்பற்றி வந்தார்கள். ஜோஷுவா அந்த யோர்தான் நதியிலே ஆசாரியருடைய பாதங்கள் பட்ட உடனே தண்ணீர் 2ஆக பிளக்கும். அப்பொழுது ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? எரிகோவுக்கு நேராக நடந்து செல்ல வேண்டும் என்று எல்லா தன்னுடைய திட்டங்களையும் ஜனங்களுக்கு சொல்லிவிட்டார். ஆனால் போகிற வழியிலே தேவன் என்ன செய்தார்? அந்த ஜனங்கள் எல்லாரும் யோர்தான் நதியை கடந்த உடனே ஆசாரியர்கள் இப்பொழுது அந்த யோர்தான் நதிக்கு நடுவிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். 2 பக்கத்திலும் என்ன செய்கிறது? நதி திரளான ஜலங்களாக அப்படியே குவிந்து கொண்டிருக்கிறது. ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? கடந்து போய்விட்டார்கள். இப்பொழுது திடீரென்று கர்த்தர் ஜோசுவாவோடு பேசுகிறார். ஆசாரியர்களை அப்படியே நிற்க சொல்லு. நீ என்ன செய்ய? ஒவ்வொரு கோத்திரத்தின் தலைவர்களையும் வரவழைத்து ஆசாரியுடைய கால்களுக்கு பாதங்களுக்கு கீழாக இருக்கிற பெரிய பெரிய கற்களை எடுத்துக்கொண்டு வெளியே வரும்படி சொல் என்று சொன்னார். உடனே யோசுவா அப்படியே கீழ்ப்படிந்து இஸ்ரவேல் கோத்திரத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அழைத்து அந்த ஆசாரியுடைய பாதங்களுக்கு கீழ் இருந்த பெரிய பெரிய கற்களை எடுத்து தோள் மீது சுமந்து கொண்டு என்ன செய்தார்கள்? யோர்தான் நதிக்கு வெளியாக வந்தார்கள். எல்லாரும் வந்துவிட்டு தேவன் சொன்னார், அந்த கற்களை என்ன செய்ய? அங்க ஒரு குவியலாக வைத்து என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் நினைக்கும்படிக்கு அதை அங்கு வைக்க வேண்டும், ஞாபகாரத்திற்காக நீங்கள் இங்கு வைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல குவியலாக வைத்து என்ன செய்தார்கள்? அதற்கு கில்கால் என்று அதற்கு பெயரிட்டார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஏன் அந்த கற்களை அந்த யோர்தான் நதியிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்து ஏன் அங்கு குவியலாக வைத்து இவைகள் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஞாபகமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் செய்த அந்த அற்புதங்களை, அந்த நதியை 2ஆக பிளந்து தம்முடைய ஜனங்களை அற்புதமாய் என்ன செய்தார்? கடந்து போகும் பண்ணினார். இந்த ஜனங்கள் அடிக்கடி கர்த்தர் அவர்களுக்கு செய்த அற்புதங்களை, கர்த்தர் அவர்களுக்கு செய்த நன்மைகளை அடிக்கடி என்ன செய்வார்கள்? மறந்து விடுவார்கள். ஆகவே தான் கர்த்தர் என்ன சொன்னார்? இந்த நதியிலிருந்து எடுக்கிற அந்த 12 கற்களையும் குவியலாக வைத்து நீங்க என்ன செய்ய வேண்டும்? அதை ஞாபகார்த்தமாக வைக்க வேண்டும் என்று சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாளைய தினத்தில் உங்க பிள்ளைகள் இந்த கற்கள் ஏன் இங்க வந்தது, எங்கே இருந்து வந்தது என்று கேட்கும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும், நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக இந்த யோர்தான் நதியை 2ஆக பிளந்து தம்முடைய பிள்ளைகளை அற்புதமாய் வழிநடத்தினார் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த கற்களை நீங்கள் வைக்க வேண்டும் என்று தேவன் சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், ஏன் அந்த மலையில நிறைய கற்கள் இருந்திருக்கும்? ஆண்டவர் அந்த கற்களை கொண்டு வந்து அங்கே வைக்கும்படி சொல்லியிருக்கலாம். ஏன் அந்த நதியில் இருக்கிற கல்லை எடுத்துக்கொண்டு வைக்க வேண்டும் என்று சொன்னார்? ஏன்னா அந்த நதியில் உள்ள கற்கள் எப்பொழுதுமே வித்தியாசமாக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். அந்த நதிக்குள்ளாக கடந்த அந்த கற்கள் அங்குமிங்குமாய் ஓடி ஓடி அது பளபளப்பாக இருக்கும். இந்த கற்கள் மலையில் என்ன செய்யாது? கிடைக்காது.
அந்த கற்களை எடுத்துக்கொண்டு வெளியே வைத்து ஞாபகார்த்தமாக இதை நீங்கள் பாருங்கள், வையுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ பிள்ளைகள் வந்து பார்க்கும்போது அந்த பிள்ளைகள் என்ன கேட்கும்? அப்பா, இவ்வளவு அழகான கற்கள் இந்த இடத்துல எப்படி வந்துச்சு? பெரிய பெரிய மலைகள் இருக்கிறது, கல்லுகள் இருக்கிறது, ஆனால் இந்த கல்லுகள் வித்தியாசமாக இருக்கிறது, அற்புதமாக இருக்கிறது, இது எப்படி இங்க வந்துச்சு என்று அந்த பிள்ளைகள் கேட்கும்போது, அப்பொழுது அந்த தகப்பன் அந்த தாயும் என்ன சொல்ல வேண்டுமாம் அந்த பிள்ளைகளுக்கு? இது இந்த யோர்தான் நதியின் நடுவில் இருந்து எடுத்துக்கொண்டு வரப்பட்ட கற்கள். அந்த நாட்களில் ஸ்வீமர்லாம் கிடையாது, மூக்கில் போட்டு கிடையாது. இப்போலாம் நிறைய போட்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. பெரிய பெரிய கற்களை கொண்டு வந்து வச்சால் இந்த காலத்தில் பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. ஆனால் அந்த காலத்தில் பாருங்க, கர்த்தர் அந்த நதியை இரண்டாக பிளந்தார் என்கிற அந்த அற்புதத்தை என்ன செய்ய வேண்டும்? அந்த பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் அதுவைகளை ஞாபகார்த்தமாக என்ன செய்ய வேண்டும்? வைக்க வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் உபாகமும் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரைக்கும் நாம் அங்கே வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் அங்கே சொல்லுகிறார், நீ வீட்டில் உட்காரும் போதும், நீ எழுந்திருக்கும் போதும் என்ன செய்ய வேண்டுமாம்? வழியிலே நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுதியிருக்கிற போதும் அவைகளை குறித்து உன்னுடைய பிள்ளைகளோடு கூட பேச வேண்டும். நான் உனக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகள், நான் உனக்கு கொடுத்திருக்கிற கற்பனைகளை உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ அவைகளை உட்காரும் பொழுதும், எழுந்திருக்கும் போதும், நடக்கும் போதும், படுத்துக் கொள்ளும் போதும் உன்னுடைய பிள்ளைகளுக்கு அவைகளை நீ கற்றுக் கொடுக்க வேண்டும். கையில் என்ன செய்ய வேண்டும்? அடையாளமாக அந்த வார்த்தைகளை கட்டிக்கொள்ள வேண்டும். கண்களுக்கு நடுவாக ஞாபகக்குறியாக அவைகளை வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் உன்னுடைய வீட்டு நிலங்களிலே, வீட்டு வாசல்களிலே கர்த்தருடைய கற்பனைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை நீ என்ன செய்ய வேண்டும்? அங்கு வைக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்தார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையிட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதே போலவே தான் யோசுவாவுக்கும் இந்த கற்களை கொண்டு வந்து என்ன செய்ய? இந்த இடத்துல வைக்க வேண்டும். நாளைக்கு உன்னுடைய பிள்ளைகள் இதை கேட்டால் நீ சொல்ல வேண்டும், கர்த்தர் எங்களுடைய கண்களுக்கு முன்பதாக இந்த யோர்தான் நதி இரண்டாக பிரித்தார், ஒரு பெரிய அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு சொல்லும்போது அந்த பிள்ளைகள் என்ன நினைப்பாங்க? என் தேவன் பெரியவர், என் தேவன் வல்லமையுள்ளவர், என் தேவன் நன்மை செய்கிறவர், என் தேவன் மகத்துவம் உள்ளவர் என்பதை அந்த பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த ஞாபகக்குறியாக வைக்கும்படி சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் உலகத்தில் பார்க்கும் பொழுது அங்கங்கே நிறைய மோனுமெண்ட் இருக்கும். நிறைய இடத்துல பெரிய பெரிய கற்களை, பழைய காலத்தில் வாழ்ந்த அவருடைய கற்களை என்ன செய்வாங்க? அவருடைய சிலைகளை பண்ணி வைத்திருப்பார்கள். காரணம், அந்த நாட்களில் அவர்கள் பெரிய பெரிய காரியங்களை செய்திருப்பார்கள். அவருடைய கற்கள் அங்கே ஞாபகார்த்தமாக வைக்கப்பட்டிருக்கும். அதே போலவே தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில செய்த அற்புதங்களை நாம நினைவு கூற வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு 4 காரியங்கள் கர்த்தர் என்ன செய்தார்? அற்புதங்களை செய்தார். அந்தந்த இடத்துல போகும்போது அந்தந்த நினைவுகள் வரும். போக்கரன் நம்பர் 2ல அந்த பெரிய தலாவருக்கு பாருங்க, அங்கே போனோம்னா உடனே அந்த நினைவு வரும். கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை. 12 வயதில் நானும் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் அங்கே குளிக்க போனோம். அப்பொழுது ஒரு சிறிய தோணி இருந்தது. எல்லாரும் யாரையும் அதில் உட்காந்துட்டு கொஞ்சம் நடுவில் போன உடனே ஒரு பையன் என்ன செஞ்சுட்டா? இறங்கி அதை கவுத்துட்டான் அந்த கப்பலை. நாங்கள் எல்லாருமே 12 வயசு சிறு பிள்ளைகள். அப்பொழுது எல்லாருக்குமே கொஞ்சம் பேருக்கு நீச்சல் தெரிஞ்சது. எல்லாரும் நீச்சல் அடிச்சுட்டு இருக்கிறாங்க, எனக்கு மாத்திரம் நீச்சல் தெரியாது. ஒரு நேரம் முங்கிட்டு வெளியே வரும்போது இயேசுவே என்று கதறினேன். 2வது நேரம் உள்ள போயிட்டு மறுபடியும் வந்து இயேசுவே என்று கதறினேன். 3வது நேரம் இயேசுவே என்று கதறும் போது யார் வந்து என்னை காப்பாற்றினான்னு தெரியல. 2 நிமிஷத்தில் வெளியில் வந்து நிற்கிறேன்.
பாருங்கள், அந்த இடத்திற்கு போன உடனே அந்த ஞாபகம் வரும். 12 வயதில் இயேசு என்னை மரணத்திலிருந்து, இந்த இடத்திலிருந்து என்னை காப்பாற்றினார் என்று சொல்லி அந்த நினைவு இன்றைக்கு மனசுகிறது, வருகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதே போலவே தான் கர்த்தர் நமக்கு சிறு வயதிலிருந்து இதுவரைக்கும் எவ்வளவோ அற்புதங்கள், எவ்வளவோ நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் அவைகளை ஞாபகார்த்தமாக என்ன செய்ய வேண்டும்? வைக்க வேண்டும். அதே போலவே 2000 வருடத்திலே தானா முனிசிபாலிட்டி பக்கத்தில் ஆண்டுடைய சுவிசேஷத்தை டிராக்ஸை கொடுத்து கொண்டிருந்தேன். 2000 வருஷத்தில் ஆகஸ்ட் மாதம் என்று நினைக்கிறேன். அப்பொழுது ஆர்எஸ்எஸ் காரர்கள் வந்து என்னுடைய டிராக்ஸை பிடித்து கிழித்து என்னை போட்டு என்ன செய்தார்கள்? கீழே போட்டு அடித்தார்கள். ஆனாலும் அவர்களை ஆண்டவரே மன்னியும் என்று சொல்லி ஜெபம் பண்ணினேன். அந்த இடத்திற்கு போகும்போதெல்லாம் அந்த நினைவு வரும். இந்த இடத்துல தான் இந்த ஆர்எஸ்எஸ் காரர்கள் என்னை அடித்தார்கள், ஆண்டவர் என்னை பாதுகாத்தார், என்னை அவர் அந்த இடத்திலிருந்து காப்பாற்றி என்னை அழைத்து வந்தார் என்கிற அந்த சிந்தனை, அந்த எண்ணங்கள் நமக்கு வருகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் மோட்டார் பைக் ஓட்டி செல்லு கொண்டிருக்கும் போது இந்த இடத்துல திடீரென்று ஒரு வாலிபன் வந்து வேகமாக என்ன செய்தான்? என்னுடைய பைக்கை மோதினான். இயேசுவே என்று கதறினேன். அவ்வளவுதான். அவனுடைய மோட்டார் பைக்கு சுக்கு சுக்கரா போயிட்டு என்னுடைய மோட்டார் பைக் ஒண்ணுமே ஆகலை, எனக்கும் ஒண்ணுமே ஆகலை. பாருங்கள், அப்போ அந்த இடத்திற்கு போகும்போது கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? அவைகளை நினைவு கூட்டுகிறார். மகனே, இந்த காரியத்திலே, இந்த இடத்திலே நான் உனக்கு அற்புதங்களை செய்தேன், உன்னை பாதுகாத்தேன், பொல்லாருடைய கரங்களிலிருந்து நான் உன்னை விடுதலை கொடுத்தேன் என்று சொல்லி நீ என்னை நினைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரம் நாம் என்ன செய்கிறோம்? அவைகளை மறந்து விடுகிறோம். குடும்பத்தில் ஆண்டவர் எவ்வளவோ அற்புதங்கள், அதிசயங்களை செய்திருக்கிறார், நிறைய நன்மைகளை செய்திருக்கிறார். நாம் அவைகளை என்ன செய்கிறோம்? மறந்து விடுகிறோம். காரணம், வேலையில் ரொம்ப பிஸி, இன்னும் பிஸ்னஸில் ரொம்ப பிஸி, வருமானத்தில் ரொம்ப பிஸி என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை நாம் பிஸியாக வைக்கும்போது ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் என்ன செய்கிறோம்? மறந்து விடுகிறோம். ஆகவே தான் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள், நீங்க என்ன செய்ய வேண்டும்? என்னை நினைவு கூற வேண்டும். நீங்கள் அவ்வப்பொழுது என்னை நினைக்க வேண்டும். நான் உனக்கு முன்பதாக இந்த யோர்தான் நதியை 2ஆக பிளந்து உன்னை கடக்க பண்ணினே, அவைகளை நீ என்ன செய்ய வேண்டும்? நினைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கற்களை கொண்டு போய் அந்த இடத்திலே வைக்கும்படி செய்தார். நாளைக்கு உங்க பிள்ளைகள் அவைகளை கேட்டா, ஆண்டவர் இந்த அற்புதங்களை எனக்கு செய்தார் என்று அவர்களுக்கு சொல்ல வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம பிள்ளைகளை உட்கார வைத்து நம்ம பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்னை இந்த அளவுக்கு வழி நடத்தினார், என்னுடைய நிலைமை இப்படி இருந்தது, என்னை இந்த நிலைமைக்கு ஆண்டவர் கொண்டு வந்து விட்டார் என்று சொல்லி நம்ம பிள்ளைகளுக்கு என்னைக்காவது சொல்லி இருக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் விரும்புகிற காரியங்கள், நாம் அவரை நினைக்க வேண்டும் எல்லா நேரத்திலும், எல்லா சமயத்திலும். இரண்டாவதாக 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24, 25 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 24, 11ஆம் அதிகாரம் 24, 25 வாசிங்க. வாசிங்க. இங்கு பாருங்கள், பரிசுத்த பவுல் பரிசுத்த ஆவியானவரால இந்த வார்த்தைகள் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி என்ன செய்யுங்க? இதை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தம்முடைய கரங்களிலே ஆணிகள் கடாவுப்பு கொடுத்தார், தம்முடைய கால்களிலே ஆணிகள் கடா ஒப்பு கொடுத்தார், சிரசின் மீது முள்முடி சூட்டப்பட ஒப்பு கொடுத்தார், வில்லாவிலே குத்தப்பட சிந்த இரத்தத்தை ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் பாருங்கள், இவைகள் எல்லா காரியத்தையும் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்காக என்ன செய்தார்? செய்ய ஒப்பு கொடுத்தார். அவருடைய சரீரத்தை நமக்கு அப்பமாக போஷிக்க கொடுத்தார், அவருடைய இரத்தத்தை நமக்கு பானம் பண்ணும்படி நமக்கு கொடுத்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இவைகள் எல்லாவற்றையும் நாம் நினைவு கூற வேண்டும்.
திருவிருந்து எடுக்க ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வரும்போது அந்த அப்பத்தை வாங்கும்போது, ஆண்டவரே இந்த அப்பமும் இந்த இரத்தமும் என்ன செய்தீர், எனக்காக சிந்த ஒப்பு கொடுத்தீர், இவைகளை நான் வாங்கி என்ன செய்கிறேன், புசிக்கிறேன். எதற்காக புசிக்கிறேன் என்று சொன்னால், எனக்காக நீர் கல்வாரி சிலுவையிலே மரித்தீர், எனக்காக நீர் உயிர்ப்பிக்கப்பட்டீர், எனக்காக மறுபடியும் நீர் திரும்ப வருவீர் என்று சொல்லி விசுவாசித்து நினைவு கூர்ந்து இந்த அப்பத்தை ஆண்டவரே நான் போஷிக்கிறேன் என்று சொல்லி அவைகளை நினைவு கூற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் எப்பொழுதெல்லாம் திருவிருந்து ஆராதனையில் பங்கு கொள்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திற்கு வருகிறோமோ, ஆண்டவர் எனக்காக மரித்தார், ஆண்டவர் எனக்காக உயிர்த்தார், ஆண்டவர் எனக்காக திரும்பவும் வருவார் என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த அப்பத்தை நாம் உட்கொள்ளுகிறோம். அந்த அப்பத்தை உட்கொள்ளும் போது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? யோவான் 6ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்திலிருந்து 56ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது, அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் உடைய இரத்தத்தை பானமலும் இருந்தால் உங்களுக்கு ஜீவன் இல்லை என்று சொல்லுகிறார். அப்போ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய அப்பத்தை மாம்சத்தையும் உடைய இரத்தத்தை புசிக்கும் போது நமக்குள் என்ன செய்கிறது, புதிய ஜீவன் வருகிறது. We are receiving a new life into us. அவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் புசிக்கும் போது நமக்குள்ளே புதிய ஜீவன் வருகிறது. அதை புசியாவிட்டால் நமக்குள்ளே ஜீவன் இல்லை என்று இயேசுவே நமக்கு சொல்லுகிறார். என் மாம்சத்தை புசித்து, அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாட்களிலே எழுப்புவேன். இரண்டாவது, அவைகளை புசிக்கிறவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நித்திய ஜீவன். கடைசி நாட்களிலே தேவன் அவனை என்ன செய்கிறாராம், எழுப்புகிறாராம். மாத்திரமல்ல, என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் என்ன செய்கிறேன், நிலைத்திருக்கிறேன். முதலாவது அவருடைய இரத்தத்தையும் அவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் புசிக்கிறவனுக்கு கர்த்தர் புதிய ஜீவன் என்ன செய்கிறார், அவனுக்குள்ளே ஊற்றுகிறார். இரண்டாவது, அவருடைய மாம்சத்தை இரத்தத்தையும் புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார், கடைசி நாட்களில் அவனை எழுப்புகிறார். மூன்றாவது, நம்முடைய ஆண்டவரே நமக்குள்ளே வந்து என்ன செய்கிறார், நமக்குள்ளே வந்து தங்குகிறார். நாம் அவரோடு கூட என்ன செய்கிறோம், தங்குகிறோம். இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரே மாம்சமாக நாம் என்ன செய்கிறோம், ஒரே ஆவியாய் ஒரே ஆத்மாய் மாறிவிடுகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இவைகளை ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டும், நினைவு கூற வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். அதை நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவோடு கூட நாம் ஒரே சரீரமாக மாறும்போது அவருக்குள் இருக்கிற அதே வல்லமை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்குள் என்ன செய்கிறது, வந்து விடுகிறது. அமெரிக்கா தேசத்தில் ஜான் ஜி லூக் என்ற ஒரு தேவனுடைய தாசர் இருந்தார். அவர் மருத்துவ ஊழியர். அவர் தன்னிடத்தில் வருகிற எல்லா நோயாளிகளுக்கும் மருந்துகளை கொடுத்து அவர் என்ன செய்வாராம், அவர்களுக்கு சுகத்தை கொடுத்து அனுப்புவாராம். திடீரென்று ஆப்பிரிக்கா தேசத்திலே பயங்கரமான ஃப்ளாக் நோய் 910ஆவது ஆண்டிலே வந்திருக்கிறது. பயங்கரமான நோய், ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். நோயாளிகளுக்கு சரியான மருந்து மாத்திரைகள் இல்லை. அப்பொழுது இந்த லூக் ஜி, இந்த ஜான் என்பவர் என்ன செய்தார், ஆப்பிரிக்கா தேசத்திற்கு அனுப்பப்பட்டாராம். அங்கு ஜனங்கள் கொத்து கொத்தாக மரித்து கொண்டிருக்கிறார்கள். இவர் அங்கு போய் அவர்கள் மத்தியிலே ஒழித்து செய்து அவர்களுக்கு வேண்டிய மருந்து மாத்திரைகள் எல்லாவற்றையும் அவர்கள் கொடுத்து அநேகருக்கு சுகத்தை கொடுத்தாராம். அப்பொழுது அநேக மருத்துவர்கள் இடத்துல போய் கேட்டார்களாம், எப்படி அவர்களுடைய வியாதி உன்னை அணுகவில்லை, அது தொற்று நோயாச்சே, நீ மாத்திரம் எப்படி அந்த வியாதியிலிருந்து நீ தப்பித்து வந்தாய் என்று கேட்டபோது அவர் சொன்னாராம், நான் கிறிஸ்துவோடு கூட அவருடைய மாம்சத்தோடும் அவருடைய இரத்தத்தோடும் நான் இணைக்கப்பட்டிருக்கிறபடியினாலே
அந்த வியாதி என்ன செய்யல, என்னை தாக்கவில்லை. என்னுடைய அந்த வியாதி எனக்குள்ளே வரும்போது எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவைகளை என்ன செய்கிறார், சுட்டரித்து போடுகிறார் என்று அவர் சொன்னாராம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளுடைய மாம்சத்தை இரத்தத்தை புசிக்கும் போது நாம் அவரோடு கூட ஐக்கியமாக மாறிவிடுகிறோம். அவர் நமக்குள்ள என்ன செய்கிறார், வந்து விடுகிறார். ஒவ்வொரு நாளும் இவைகளை நாம நினைவு கூற வேண்டும். மூன்றாவதாக, அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள், அவர் செய்த நன்மைகளை நாம் என்ன செய்ய வேண்டுமாம், நினைக்க வேண்டும். அவர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளை நினைத்து அவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமாம், நன்றி செலுத்த வேண்டும் என்று அவர் நம்மிடத்தில் விரும்புகிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமாம், அந்த அற்புதத்தை சொல்ல வேண்டும். அந்த பிள்ளைகள் அதை பார்த்து எனக்கு நன்றி செலுத்த வேண்டும், என்னை ஸ்தோத்தரிக்க வேண்டும். சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறான். சங்கீதம் 103 அதிகாரம் 2 வசனம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் விரும்புகிற காரியங்களை தான். நான் என் பிள்ளைகளுக்கு எவ்வளவையோ அற்புதங்கள் நன்மைகளை செய்திருக்கிறேன். என் பிள்ளைகள் அதை என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. எனக்கு ஒவ்வொரு நாளும் நன்றிகளை செலுத்தி கொண்டிருக்க வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். சங்கீதம் 116 சங்கீதம் 12 வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நான் என்ன செய்வேன், தொழுது கொள்ளுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். இதை தான் நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக, அவர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளுக்காக எகிப்து தேசத்திலிருந்து அந்த ஜனங்களை அவர் வனாந்திரத்தின் வழியாக நடத்தி வந்து அவர்களுக்கு முன்பதாக செய்த அற்புதங்கள், செங்கடலை 2 பிளந்தார். 40 ஆண்டுகள் வனாந்திரத்திலே அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்தார். வனாந்திரத்தில் அவர்களுக்கு கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்து அவர்களுடைய தாகத்தை தீர்த்தார். இவ்வளவு அற்புதங்களை செய்த தேவன், என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய நான் செய்த உபகாரத்தை இந்த பிள்ளைகள் என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது, எனக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ அற்புதங்களை செய்திருக்கிறார். 40 வருடங்கள் 50 வருடங்கள் நம்மை ஒவ்வொரு நாளும் நல்ல சுக பல ஆரோக்கியத்தை கொடுத்து நம்மை நன்றாக போஷித்து வழி நடத்தி இருக்கிறார். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறார், கௌரவப்படுத்தி இருக்கிறார். மேன்மையான இடத்தில் என்ன செய்திருக்கிறார், ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். அதற்கு அவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். அதற்கு இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள். சங்கீதம் 103 சங்கீதம் 3 வசனத்தில் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கினார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அவர் என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் முதலாவது என்ன செய்து விட்டார், மன்னித்து விட்டார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எத்தனையோ முறை நம்மை மன்னித்திருக்கிறார். எத்தனையோ முறை ஒவ்வொரு நாளும் கோபப்படுகிறோம், எரிச்சல் எடுகிறோம், வீணான வார்த்தைகளை பேசுகிறோம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை ஒவ்வொரு நாளும் நம்ம செய்து விடுகிறோம். கர்த்தர் என்ன செய்கிறார், நம்மை மன்னிக்கிறார். அதன் நிமித்தம் வியாதி வருகிறது, நோய் வருகிறது, பலவீனங்கள் வருகிறது. கர்த்தர் பாவங்களை மன்னித்து என்ன செய்கிறார், குணமாக்குகிறார். இந்த அனுபவத்தை சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறான், அனுபவித்திருக்கிறான். ஆகவே தான் அவர் செய்த நன்மைகளை நினைவு கூறும்படிக்கு அவர் சொல்லுகிறார், அவர் என் அக்கிரமங்களை மன்னித்த நோய்களை எல்லாம் குணமாக்கி இருக்கிறார். என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடி சுற்றி இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் என்ன செய்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். வியாதிக்கும் நாச மோசத்திற்கும் விபத்திற்கும் ஆபத்திற்கும் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறார், பொல்லாத அழிவினின்று நம்ம என்ன செய்கிறார், அவர் பாதுகாக்கிறார். மூன்றாவதாக, பலவிதமான தீமையான ஜனங்களுக்கு நம்மை விலக்கி பாதுகாக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த அந்த நன்மைகளுக்காக அவருக்கு என்ன செய்கிறான், நன்றி செலுத்துகிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அதுதான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் விரும்புகிற காரியங்கள், நான் அவர்களுக்கு செய்த நன்மைகளுக்காக, உபகாரங்களுக்காக என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் என்னை நினைவு கூற வேண்டும். நான் செய்த நன்மைகளுக்கு பதிலாக அவர்கள் ஒவ்வொரு நாளும் என்னை துதி
துதிக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 34 முதல் 44 வரை அங்கு வாசித்து பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அவரை கூடி வந்தார்கள், தேடி வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் என்ன செய்தார்? ஆண்டுடைய வார்த்தைகளை கொடுத்தார். இப்பொழுது அவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். பசியா அனுப்புனா வழியில் என்ன செய்வாங்க? சோர்ந்து போவார்கள். ஆகவே இந்த பிள்ளைகளுக்கு எப்படியாவது ஆகாரத்தை கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று சொல்லி சீஷரிடத்தில் கேட்கிறார், உங்களிடத்தில் ஏதாகிலும் இருக்கிறதா என்று சொல்லி. அவர்கள் போய் தேடி பார்த்து ஒரு பையன்கிட்ட 5 அப்பமும் 2 மீனும் இருந்தது. அதை வாங்கி கொண்டு வந்து இயேசுவினிடத்தில் கொடுக்கிறார். இயேசு அதை வாங்கி அதை ஆசீர்வதித்து ஜனங்களுக்கு கொடுக்கிறார். 5000 ஜனங்களுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? போஷித்தார். 5 அப்பங்கள் 2 மீனை கொண்டு 5000 ஜனங்களை போஷித்து திருப்திப்படுத்தி மீதியான 12 குடைகளை என்ன செய்தார்? எடுத்தார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் செய்த அற்புதங்களுக்காக அந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அவருக்கு நன்றி செலுத்தினார்கள், அவரை துதித்தார்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்ன செய்தார்? நம்மை போஷித்து வழி நடத்துகிறார். நம்மை ஒவ்வொரு நாளும் நமக்கு வேண்டிய ஆகாரத்தை அனுதினமும் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். நன்றாக சாப்பிடுகிறோம், நன்றாக திருப்தி அடைகிறோம், நன்றாக ஆடைகளை உடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் சுகத்தோடு பலத்தோடு என்ன செய்கிறோம்? போய் வருகிறோம். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்றி செலுத்த வேண்டும். அவர் 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து அவருடைய சமூகத்திலே, பிதாவே இதை ஆசீர்வதியும், இதை பெருக பண்ணும், இந்த ஜனங்கள் திருப்தியாக நான் அனுப்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்கு நன்றி செலுத்தின போது அது திரளாய் மாறினது, திரளான அப்பமாய் மாறினது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆக ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்றி செலுத்த வேண்டும். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு கூட என்ன செய்ய வேண்டும்? பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே எவ்வளவோ ஏழை பிள்ளைகள் இருக்கிறாங்க, அநாதைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? உதவி செய்ய வேண்டும். அதுதான் நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே நாம் என்ன செய்கிறோம்? அவைகளை வாசிக்கிறோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு என்பதாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. அப்போ அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இப்படிப்பட்ட பிள்ளைகளோடு கூட நாம பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாமும் கூட இந்த உலகத்திலே கரைதிரைப்படாதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு நன்றி செலுத்தும் போது நாம் பக்தி உள்ளவர்களாக என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு நாளும் காணப்படுகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம் பெற்ற ஆசீர்வாதம், நமக்கு கிடைத்த ஆசீர்வாதம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம மாத்திரம் அனுபவிக்காதபடிக்கு மற்றவர்களுக்கும், ஏழைகளுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு, வியாதிப்பட்டவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமாம்? கொடுத்தவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். 3வதாக நம்முடைய ஆண்டவர் வல்லமையுள்ளவர். அந்த யோர்தான் நதியை 2ஆக பிரிப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருந்தார். முதலாவது அவர் செய்த அற்புதங்களை நினைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல கல்லை குவியலாக வைக்கும்படி செய்தார். 2வதாக அவர் அந்த பிள்ளைகள் அவர் செய்த நன்மைகளை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி அந்த பிள்ளைகளும் தேவனை அறிந்து கொள்வதற்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த தாயும் தகப்பனும் அவர்களுக்கு அவைகளை நினைவுபூட்ட வேண்டும். 3வதாக அவர் அந்த நதியை பிளப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஜோஷுவா 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க.
நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேலர் வெட்டாந்தரை வழியாய் இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள். பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்தது என்று அறியும்படிக்கு நீங்களும் சகல நாளும் உங்கள் தேவனாய் கர்த்தருக்கு பயப்படும்படிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பூமியில் உள்ள சகல ஜனங்களும் நம்முடைய கர்த்தருடைய கரம் பலனுள்ளது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இதை யார் போய் அறிவிப்பார்கள்? என் தேவனுடைய கரம், நான் ஆராதிக்கிற தேவன், நான் மகிமைப்படுத்துகிற தேவன் சர்வ வல்லமையுள்ளர் என்பதை நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள், நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு போய் அறிவிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் தான் அந்த யோர்தான் நதி இரண்டாக பிளந்தேன் என்று சொல்லி நீ போய் என்ன செய்ய வேண்டும்? அங்க சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும், நான் தான் தேவன், என்னை தவிர வேற தேவன் இல்லை என்று சொல்லி விக்கிரகங்களை ஆராதிக்கிற ஜனங்கள், இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு, இதுவரைக்கும் ரட்சிப்பு பெறாத ஜனங்களுக்கு நீங்கள் போய் என்ன செய்ய வேண்டுமாம்? சொல்ல வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தானியேல் 1 அதிகாரத்திலே அங்கு நேபுகாத் நேச்சர் ஒரு பெரிய சொப்பனத்தை காண்கிறார். அங்கு பாருங்கள், அந்த சொப்பனத்தை அர்த்தத்தை சொல்லும்படிக்கு ஜோஷியக்காரர்களை, குறி சொல்லுகிறவர்கள் எல்லாரையும் என்ன செய்கிறார்? அழைக்கிறார். ஒருவராலையும் சொல்ல முடியல. கடைசியாக தானியேலை அழைத்து அந்த சொப்பனத்தை சொல்லும்படி சொன்னபோது அவர் அந்த நேபுகாத் நேச்சர் அந்த கண்ட அந்த சொப்பனத்தை சொன்ன மாத்திரத்திலே அவர் சொல்லுகிறார். வாசிங்க, தானியேல் 1 அதிகாரம் 46 வசனத்தை வாசிங்க. தானியேல் 1 அதிகாரம் 46 வசனம். இரண்டாம் அதிகாரம் 46 வசனத்தை வாசிங்க. 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 போதும். இங்க பாருங்கள், மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிறமாக இருக்கிறார் என்று இந்த நேபுகாத் நேச்சர், அந்நிய தேவனை வணங்குகிற ஒரு மனிதன், ஒரு ராஜா என்ன சொல்கிறார்? தானியேலின் தேவனே பெரிய தேவன், அந்த தேவனுக்கு நிகரானவர் ஒருவருமே இல்லை என்று சொல்லி என்ன செய்கிறார்? சாட்சி கொடுப்பதற்காக அவர் என்ன செய்தார்? தானியேல் பயன்படுத்தப்பட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தரிசனத்தினாலே, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தரிசனத்தினாலே, நமக்கு கொடுக்கிற வெளிப்பாடுகளின் மூலமாக நாம் அநேகருக்கு என்ன செய்ய முடியும்? நம்முடைய தேவனுடைய வல்லமையை குறித்து, பராக்கிரமத்தை குறித்து அவர்களுக்கு சொல்ல முடியும். தரிசனம் வேணுங்க. தேவனுடைய பிள்ளைகள் தரிசனத்தை காண வேண்டும். கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியங்கள் ஒவ்வொரு நாளும் நாம் அவர்களை பெற்றுக்கொள்ளும் போது மற்ற ஜனங்களுக்கு நாமே நம்முடைய தேவனே சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை வெளிப்படுத்த முடியும். தானியேல் 6 அதிகாரம் 25 வசனத்தை வாசிங்க. போதும். இங்கு பாருங்கள், தானியேல் 2வதாக அவனை பிடித்து செங்கக்கபியிலே போட்டார்கள். சிலையை வணங்க வேண்டும், நீ வணங்காவிட்டால் அவனை பிடித்து சிறைச்சாலையிலே சிங்கக்கபியிலே போடுவேன் என்று சொன்ன போதும் அவன் என்ன செய்தான்? ராஜாவுக்கு இணங்கவில்லை. சிங்கக்கபியிலே போட்டார்கள். சிங்கம் என்ன செய்தது? தானியேலை சேதப்படுத்தவே இல்லை. அது நிமித்தமாக தரிவு ராஜா என்ன செய்தான்? உன் தேவனே உண்மையுள்ள தேவன்,
என்று சொல்லி, அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அலையாது, அவருடைய கர்த்தத்துவம் முடிய பரிந்தமும் என்ன செய்யும், நிற்கும் என்று சொல்லி தானியேல் தன்னுடைய தேவன் என்ன செய்தான், மற்ற ராஜாக்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவுதான் பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வந்தாலும் கூட, என் தேவன் தான் ஜீவனுள்ள தேவன், என் இயேசு கிறிஸ்து தான் எனக்காக மரித்தார், எனக்காக இரத்தத்தை சிந்தினார், அவர்தான் என்னுடைய இரட்சகர் என்று சொல்லி நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கும் போது, மற்ற ஜனங்கள் நம்முடைய தேவனை, ஜீவனுள்ள தேவன் என்பதை என்ன செய்வார்கள், நம்முடைய தேவனுடைய வல்லமையை அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆதி அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள், தேவனுடைய வல்லமையினாலே நிரப்பப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் புது பலனடைந்து எருசலேமிலும் யூதியாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். பரிசுத்த ஆவியினாலே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் நிரப்பப்படும் போது தைரியமாக நாம போய் நம் ஆண்டவர் வல்லமை உள்ளவர் என்பதை அறிவிக்க முடியும். அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள், அதை சொன்னார்கள். அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள், அதை வெளிப்படுத்தினார்கள். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 4 அதிகாரம் வாசிக்கிட்ட பகுதியில், அப்போஸ்தலர் 4 அதிகாரம் கடைசி 3 வசனங்களை வாசிங்க. 33 வசனத்திலிருந்து வாசிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் என்ன செய்தார்கள், அப்போஸ்தலர் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்த அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருந்தபடியினாலே அவர்கள் செல்லும் இடமெல்லாம் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை குறித்தும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் அவர் திரும்ப வருவதை குறித்தும் அவர்கள் என்ன செய்தார்கள், சாட்சி கொடுத்தார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய வல்லமையினாலே, அவருடைய பலத்தினாலே நாம் நிரப்பப்படும் போது அவர் செய்த அற்புதங்களை நாம் மற்ற ஜனங்களுக்கு அறிவிக்க முடியும். கர்த்தர் இதை தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். என்னுடைய பிள்ளைகள் நான் செய்த அற்புதத்தை நினைவு கூற வேண்டும், அவருடைய பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்ல வேண்டும், அவருடைய பிள்ளைகள் அவைகளை போய் என்ன செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும், என்னுடைய நாமம் பிரஸ்தாபப்பட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நாளில் வந்திருக்கிற ஒரு பிள்ளைகளும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய சித்தத்திற்கு நம்ம ஒப்புக் கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன்.